شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك يا منان يا ديان يا غفور يا ودود يا رحمن والنعمة لك والملك لا شريك لك لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك يا الحمد يا نعمة يا رحمن لا شريك لك لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك يا الحمد يا نعمة يا حنين لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கருணையால இந்த ஈதுல் அல்ஹா பெருநாள் தொழுகையை அந்த நாளுக்குரிய சரியான நாளில் அதே போல சரியான நேரத்தில் நிறைவேற்றிவிட்டு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். சகோதரர்களே, இந்த தியாக திருநாளை பொறுத்தவரையில் நமக்கெல்லாம் இந்த வரலாறு தெளிவாகவே தெரியும். இந்த வரலாறு கொடுத்த
பாடம் படிப்பினை நமக்கு எல்லாருக்கும் என்ன செய்யும், தெளிவாகவே தெரியும். நாம் எப்படி தியாகம் செய்ய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும் என்ற விஷயங்கள். இதுல முக்கியமான விஷயம் அல்லாஹ் தஆலா சொல்வது ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், தொழுது வருவீராக, அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுப்பீராக. இப்ப நம்ம குர்பானி தொழுது முடித்து விட்டோம், குர்பானி கொடுக்க காத்திருக்கிறோம். நம்முடைய தியாகத்தை நம்ம என்ன செய்யறோம், வெளிப்படுத்த போகிறோம். இதுல தியாகம் வெளிப்படுத்தும் பொழுது அல்லாஹ்ட்ட போய் சேரக்கூடியது நம்முடைய நாம் அறுக்கக்கூடிய மாமிசமா, ரத்தமா அல்லது என்னது, இதுதான் முக்கியமான விஷயம். இது அறிஞ்சுக்கிட்டா நமக்கு தியாகத்தினுடைய வெளிப்பாடு என்ன, தியாகம் என்னங்கிறது தெரிஞ்சிடும் நமக்கு. அப்ப தியாகத்தின் வெளிப்பாட நாம் என்ன செய்யறோம், இன்னைக்கு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தை அறுத்து நாம் என்ன செய்யறோம், அல்லாஹ்வுக்காக பலி கொடுக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், லை யனால் அல்லாஹு லுஹுமுஹா வலா திமாவுஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் கிட்ட உங்களுடைய நீங்க அறுக்கக்கூடிய பிராணியுடைய கால்நடையுடைய மாமிசமோ அல்லது ரத்தமோ போய் சேர்றதில்லை. வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும், வேற என்ன போய் சேரும், வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும், மாறாக அல்லாஹ்ட்ட போய் சேர்றது உங்களுடைய இறையச்சம் தான். இதான் முக்கியமான விஷயம். நம்முடைய இறையச்சம், நம்முடைய ஈமானுடைய தரம், ஈமானுடைய வெயிட் என்ன இருக்கு, அதான் அல்லாஹ் தஆலா பார்ப்பான். நம்ம எந்த செயலை செய்தாலும் அந்த செயல்ல முக்கியமானது, மிக முக்கியமானது என்ன, இன்னமல் அமாலு பின்னியாத், நிய்யத்தினுடைய அடிப்படை தான். நம்ம என்ன நினைச்சு செய்யறோமோ அதன்படி நமக்கு என்ன செய்யும், கூலி கிடைக்கும். நம்முடைய எண்ணம் ஒரு மாதிரியும் செயல் ஒரு மாதிரி இருந்ததுன்னு சொன்னா எண்ணத்துக்கு தான் கூலி கிடைக்குமே தவிர செயலுக்கு கூலி கிடைக்காது. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில தொழில் நிறைவேற்றியாச்சு, சரியான நாள் நிறைவேற்றி இருக்கிறோம். நாம அடுத்து குர்பானி கொடுக்க போறோம். அந்த குர்பானி எப்படி இருக்கணும், அதான் நமக்கு முக்கியம். நாம கொடுக்கிற குர்பானி ஒரு பெருமையாகவோ கர்வமாகவோ அல்லது மக்கள் பாராட்டுறதுக்காகவோ அல்ல. நமக்கு என்ன செய்யணும், அந்த குர்பானி அல்லாஹ் கிட்ட போய் சேரணும், நம்முடைய ஈமான் போய் சேரணும். ஈமான் அல்லாஹ் என்ன செய்யணும், நமக்கு வெற்றியாக்கி தரணும். இதுல என்னன்னு சொன்ன சகோதரர்களே, அரஃபா நாள் சரியான நாள்ல நோன்பு வச்சிருக்கிறோமா, முதல்ல ஒண்ணு. சரியான நாள்ல நாம பெருநாள் கொண்டாடுறோமா, ரெண்டு. இன்னைக்கு பல பேருக்கு திரும்ப திரும்ப வெளியில இருந்து சந்தேகங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அரஃபான்னு சொன்னா அங்க கூடக்கூடிய நாள்ல, அங்க இருக்கிற நாள்ல தானே நோன்பு வச்சிருக்கணுங்க, நீங்க மாத்திர வச்சிருக்கிறீங்க. மக்கள் கேட்கிற கேள்விதான். அதல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன, யௌமு தர்வியான்னு சொன்னா 8வது நாள், யௌமு அரஃபான்னு சொன்னா 9வது நாள். அப்ப தில்ஹிஜ் 8, 9 வரிசையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய கிரியைகள் நமக்கு தெளிவாக காட்டுகின்றன, ஹதீஸ்களும் இருக்கின்றன. அரஃபா சொல்லும் ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, திஸ்ஸா தில்ஹிஜ்ஜா, 9வது நாள் தான் அரஃபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்காங்க. அப்ப அரஃபா நாள் 9, 9 நாள் அரஃபான்னு கேட்டா 9வது நாள்ல தான் அரஃபா, அதை புரிஞ்சுக்கணும். அப்ப மாத்தி வச்சா நாம என்ன செய்ய முடியும், இல்ல அங்க சவுதி தான் அறிவிக்கும், அவங்க பண்ணும் போது நம்ம பண்ணணும், சில கேள்விகள் இருக்கத்தான் செய்யுது. அதான் நான் முதல்ல சொல்லி காமிச்சேன், நிய்யத்து. நம்ம நிய்யத்து என்ன, சரியான நாள்ல நம்ம பெருநாள் கொண்டாடணும், சரியான அரஃபா தினத்தை நோன்பு வைக்கணும். நம்ம நிய்யத்து அதான், வேற ஒரு நிய்யத்தும் கிடையாது. அப்ப நல்லா பார்க்கணும், அங்க சவுதி அரேபியாவில் 20 ரக்காத் தொழ வைக்கிறாங்க. எதுல, காபத்துல்லாவுல. நம்ம 20 ரக்காத் தொழ வைக்க முடியுமா, யோசிக்கணும். 20 ரக்காத் தொழ வைக்கிறாங்க இல்லங்க சவுதியில, காபத்துல்லாவுல தொழ வைக்கிறாங்கல்ல, நாமளும் தொழ வச்சுக்கலாம் முடியாது. ஏன்னா அது இல்ல மார்க்கம், சவுதி கிடையாது மார்க்கம். காபத்துல்லாவுல இருக்கக்கூடிய அங்க நடக்கக்கூடிய செயல் மட்டும் மார்க்கம் கிடையாது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதான் மார்க்கம். அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு அதே இடத்துல அந்த சவுதி அரேபியால இரவு தொழுகைக்கு பிறகு, அந்த வித்ரு தொழுகைக்கு பிறகு இமாம் ரொம்ப நேரமா துவா ஓதுவாரு, உருக்கமான துவாவா இருக்கும். துவா கேட்டோன்னே மக்களுக்கு அப்படி அழுது புலம்பி அழுது துவா செய்யறாரு, நல்லா பண்றாரு. ஆனா அது மார்க்கெட்ல கூடுமா, அது பிதத்தான காரியம். அப்படி ஒரு காரியம் என்ன இல்ல, இஸ்லாத்துல இல்ல. அப்ப இந்த மாதிரி காரியத்தெல்லாம் கொண்டு வந்து காமிச்சுக்கிட்டு அங்க செய்யறாங்க, நாம செய்ய முடியுமா, முடியாது. அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுக் கொடுத்தது தில்ஹிஜ்ஜா 9வது நாள் அரஃபா. 9வது நாள் நம்ம அடைஞ்சிட்டோமா, நோன்பு வைக்கணும். 10வது நாள் பெருநாள் யௌமுன் நஹர், நம்ம குர்பானி கொடுக்கணும். இன்னைக்கு 10வது நாள் நம்ம இருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் குர்பானி நம்ம கொடுக்க போறோம் தொழுகை முடிச்சிட்டு. அப்ப இந்த குர்பானி எதனுடைய நினைவாக, நம்முடைய தந்தை, நம் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நினைவாக நாம் செய்கிறோம். அவங்க செஞ்ச தியாகம் எப்படி அர்ப்பணிச்சாங்க, அந்த தியாகத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு முகமா நம்ம என்ன செய்யறோம், குர்பானியை கொடுக்கிறோம். அப்ப அந்த குர்பானி கொடுக்கும் பொழுது நீங்கள் வெறுமனே ஆடையோ மாடையோ மட்டும் அறுத்து கொடுப்பது உங்களுடைய குர்பானி ஆகாது. என்னங்க செய்யணும், தீய சக்திகளை பூரா, தீய எண்ணங்களை பூரா அறுத்து நம்ம குர்பானி கொடுக்கணும். நமக்குள்ள என்னென்ன தீய எண்ணங்கள் இருக்கிறதோ, என்னென்ன நமக்குள்ள கெட்ட செயல்கள் இருக்கின்றனவோ, அந்த செயல்கள் நம்ம என்ன செய்ய, அறுத்து பலி கொடுக்கணும். நம்ம வெறுமனே ஆடை பலி கொடுத்துட்டு நம்ம கிட்ட இன்னும் பொறாமை இருக்கும், நம்ம கிட்ட இன்னும் பகைமை இருக்கும், நம்ம கிட்ட இன்னும் வஞ்சகம் இருக்கும், கூடுமா, கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அறுத்து தீய பண்புகளை அறுத்து பலி கொடுப்பதுதான் தியாகம். தீய சக்திகளுக்கு எதிராக நாம் எழுந்து நிற்பதுதான்
தியாகம், அதான் குர்பானி. வெறும் குர்பானி ஆடு மாடு இருக்கிறது மட்டும் அல்ல, தீய சக்திகளுக்கு எதிராக நாம நிக்கணும், தீய பண்புகளை தீய சக்தியில் அறுத்து நாம் என்ன செய்யணும், பலியிடணும். அது முக்கியமான விஷயம், அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு தனி நபராக இருந்து உம்மத்தா இருந்தார்கள், சமுதாயமா. தனி நபர், அவர் ஒரு சமுதாயம். அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், மக்களுக்கெல்லாம் தலைவர். இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், உங்களை நான் மக்களின் தலைவராக்கிறேன். யாருக்குமே இந்த பட்டம் இல்லைங்க. மக்கள் தலைவர்ங்கிற அந்த பட்டம் இருக்குதே, அது யாருக்கும் கிடையாது. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அல்லாஹ் தஆலா பிரத்யேகமா சொல்லி காமிக்கிறான், இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, உம்மை மக்களின் தலைவராக நான் ஆக்கிறேன். மக்கள் தலைவர் எதற்கு அல்லாஹ் ஆக்குனா? காரணம் என்ன? செஞ்ச தியாகம். அல்லாஹ்வுக்காகன்னு சொல்லியாச்சுன்னா கேள்வியே கிடையாது. விஷயம் அதான். அல்லாஹ் சொல்லிட்டான், மகன் அறுத்து பலி கொடு, அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் கனவுல காட்டிட்டான், ரெடி ஆயிட்டாங்க. மனைவியை கொண்டு போய் விட்டுட்டு வா, அதுக்கு முதல்ல ரெடி ஆயிட்டாங்க. என்ன சொன்னாலும் சரி உடனடியா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனநிலை, அந்த மன வலிமை யாருக்கு இருந்தது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹ் தஆலா தலைவராக மக்களுக்கு இன்னைக்கு இந்த மன வலிமை, அதுல ஒரு 1000% மன வலிமை, 1000% தியாகம் செய்யக்கூடிய அந்த பக்குவம், அந்த தன்மை நமக்கு இருக்கிறதா? இன்னைக்கு இல்ல. ரொம்ப கஷ்டம். நமக்கிட்ட அந்த பக்குவம் இல்ல, நமக்கிட்ட அந்த வலிமை இல்ல. தீய சக்தியில ஒதுக்கி தள்ளக்கூடிய அந்த ஒரு அதிகாரமோ பக்குவமோ தைரியமோ நமக்கிட்ட இல்ல. ஏன் நம்ம இல்லாம இருக்கிறோம்? அப்ப எப்படி முஸ்லீம் சொல்லிக்கொள்ள முடியும்? முஸ்லீம்னு சொன்ன அர்த்தம் என்ன யோசிக்கணும் இல்லையா? அப்ப சகோதரர்களே, இந்த தியாக நாளில் தீய பண்புகளை அறுத்து பலியிடுவோம். தீய சக்திகளுக்கு எதிராக நம்ம என்ன செஞ்சிருவோம்? எழுந்து நிற்போம். அப்ப தீய சக்தின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம சுத்தி பாக்குறோம், நம்மளை சுத்தி எத்தனையோ தீய சக்திகள், நம்ம சுற்றி எத்தனையோ தீய சக்திகள் நிறைய இருக்கின்றன. இந்த தீய சக்தி அல்ல, உங்க பகுதிக்கு குறிப்பா சொல்லக்கூடிய ஒரு தீய சக்தி, உங்க பகுதிக்கு குறிப்பா சொல்லக்கூடிய ஒரு தீய சக்தி ஷிர்க், பிதஅத், குஃப்ர், இந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த தீய சக்திகள் போக இந்த அடிப்படை ஈமானுடைய அடிப்படை, இதை நம்ம என்ன செய்யணும்? அடிப்படையை கலைஞ்சாகணும். இதற்கடுத்து மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய உரிமை என்னங்க? வாழும் உரிமை. வாழும் உரிமை இருக்கல்லவா, இது அல்லாஹ் தஆலா மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கும் பொழுது 7 பாவங்கள், இஜ்தனிபு சப்அல் மூபிகாத் அல் முஹ்லிகாத். மூபிகாத் அழிவை உண்டாக்கக்கூடிய, மக்களை அழிக்கக்கூடிய 7 பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 7 பாவங்கள் என்ன? 7 எதை ரசூலுல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க? சொல்லும் போது அஷ்ருக்கு பில்லாஹ் வஸ்ஸிஹ்ர் வ கத்லுன் நஃப்ஸ் அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். 7 வரிசைப்படுத்தும் பொழுது ஷிர்க், சிஹ்ர், இணை வைப்பு, மாந்திரிகம் செய்வது, செய்வினை செய்வது, பில்லி சூனியம் செய்வது, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சார்கள். மூன்றாவது சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? கத்லுன் நஃப்ஸ் அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். அல்லாஹு தஆலா ஒரு உயிரை உங்களுக்கு கொல்வது ஹராமாக்கி இருக்கும் பொழுது அந்த உயிரை நீங்கள் கொல்வது, ஒரு உயிரை எடுப்பது நமக்கு ஹராம். குர்பானியுடைய சட்டம் ஏன் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்? குர்பானி சட்டம் ஏன் தெரியுமா? குர்பானி கொடுக்க சொல்லி நாம் முந்தைய சமுதாயத்துக்கிட்ட கட்டளை ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுத்து புசிக்க வேண்டும். அதற்காகத்தான். ஆடறுத்தாலும் மாடறுத்தாலும் எதை அடிச்சாலும் கொன்றாலும் பாவம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, எதை கொண்டாலுமே பாவம். பூனையை கொலை செஞ்சா பாவம், பள்ளியை கொலை செஞ்சா பாவம், பாம்பை கொலை செஞ்சா பாவம், ஆடை கொலை செஞ்சா பாவம், எல்லாமே பாவம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், எல்லாம் பாவம் தான். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய காரணத்தினால அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுத்து சாப்பிட்டால் மட்டும்தான் அது பாவம் ஆகாது. அதுக்கு தான் குர்பானி கடமை. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லி காமிக்கிறான். இதுக்கு தான் குர்பானி கடமையாக்கப்பட்டிருந்த முந்தைய சமுதாயத்துக்கு, நமக்கு அப்படித்தான். அப்ப அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்காத எல்லாம் என்னது? நமக்கு பாவம். அப்ப அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கும் பொழுது அது கொலை அல்ல. அதே போல அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, பாம்பு இருக்குல்ல, பாம்பு வந்தா அடிச்சு கொண்டுருங்க. தேடி அடிக்க கூடாது. பாம்பு போய் நீங்க தேடி தேடி போய் அடிக்க கூடாது. நீங்க வசிக்கக்கூடிய பகுதிக்கு பாம்பு வருதா, அடிச்சு கொள்ளுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன காரணம்? அது மனிதர்களுக்கு தீங்கை ஏற்படுத்தும். அதன் காரணமாக பள்ளியை ஒரே அடியில கொலை செஞ்சுட்டு அது என்னது? அது என்னது?